الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعماه العادون ولا يؤدي حقه المجتهدون الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود ولا أجل معدود الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ووتت بالصخور ميدان أرضه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين المظلومين المعصومين المنتجبين هداة المؤمنين حماة المستضعفين أوصيكم عباد الله وإياي بنفسي بتقوى الله எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்ல் பைத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் ஏனையோர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு கற்றுத் தருவான், இத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ் என்ற இந்த மகுட வாசகத்தோடு அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவிலே மனிதன் உலக ஆசை ஒரு மனிதனுக்கு குடிகொண்டு விடுகின்ற பொழுது அந்த மனிதன் எப்படியெல்லாம் வாழ முடியுமோ, எதையெல்லாம் செய்வதற்கு பின்னிக்க மாட்டானோ அனைத்து விடயங்களையும் ஒரு மனிதன் செய்வான். அது அநியாயமா, அட்டூழியமா அல்லது கொடுமையா, அதிலே நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா என்ற ஒரு விடயத்தை ஒரு மனிதன் பார்க்க மாட்டான், உணர மாட்டான். இதைத்தான் இஸ்லாத்தினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்புத் துன்யா ரஅஸு குல்லு ஹதீஆ, எல்லா தவறுகளுக்கும் தலைவாசலாக, தலையாக இருப்பது, அடிப்படையாக அமைவது, வேறாக இருப்பது ஹுப்பு துன்யா. இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நினைத்ததை எல்லாம் செய்வதற்கு முற்படுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். செல்வந்தனாக இருக்கின்ற மனிதனிடத்திலே நீதி இருக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் ஹக்கோடு அவன் இருப்பான் என்றும் எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுதும் அறிந்தவர்கள் உயர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக இருப்பார்களா என்று கேட்கின்றார். இது நாங்கள் பார்க்கலாம். அறிவு என்றால் உலகத்தில் எத்தனையோ வகையான அறிவுகள் இன்று விரிந்து பறந்து அதனுடைய பரப்பளவை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் என்று சொல்ற அந்த அறிவை படித்தால் அவன் அதற்குரிய துறையிலே, அது சம்பந்தமான விடயங்களிலே அவனுடைய பெறுபவரை, அதனுடைய முயற்சிகளை பார்க்கலாம். ஒரு கட்டிடத்துறையிலே ஒரு மனிதன் அதை படிக்குகின்ற பொழுது கட்டடக்கலை சம்பந்தமான விருத்திகளை, அறிவுகளை பார்க்கலாம். விஞ்ஞானம் சம்பந்தமான விடயங்கள், புவியியலாக அல்லது வானியலாக அல்லது மிருகம் சம்பந்தமான மிருகவியல், இப்படியாக எத்தனையோ வகையான அறிவுகளை படிக்குகின்ற பொழுது உலகத்தில் என்ன நடக்கும் என்றால், பேசாத மாத்தியத்தான ஜமாதாத் என்று சொல்லக்கூடிய விடயங்களிலே தான் ஒரு மனிதனுடைய முயற்சியும் தாக்கமும் அதனுடைய அசராத்துகளையும் காணலாம். ஆனால் அறிவு, உண்மையான அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை விரும்புகின்றானோ, மன் அராதல்லாஹு கைரன் அன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், கைரை யாருக்கு நாடுகின்றானோ அல்லாஹ் தஆலா அவரை மார்க்க ஞானத்திலே அல்லாஹ் தஆலா அவரை ஆழமாக வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். இது என்ன செய்யும்? மனிதனுடைய சிந்தனையிலே, மனிதனுடைய உள்ளத்திலே
மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒளியை, பிரகாசத்தை, அபிவிருத்தியை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த முஹர்ரம், சஃபர் மாதங்களிலே நாங்கள் கர்பலாவை பற்றியும் இமாம்களை பற்றியும், குறிப்பாக இந்த நாட்களிலே இமாம் சஜ்ஜாத் ஜெய்னுல் ஆப்தீன் நாயகம் அவர்களை பற்றி எல்லாம் கூடுதலாக நாங்கள் பேசுகின்றோம். சுமாராக 34 வருட காலம் எந்த இமாம்களும் அடையாத சோகங்களையும் துன்பங்களையும் அடைந்திருந்த இமாம் அவர்கள் சொல்லனா துயரங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த 34 வருட காலங்களிலும் கிட்டத்தட்ட 6 அரக்கர்களை, கொடுமையாளர்களை, கொடுங்கோளர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே, உமையாக்களுடைய வாழ்க்கையிலே, அந்த அரசர்களை எல்லாம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த காலங்களிலே இமாம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த கொடுமைகளை செய்தவர்கள் சாமானியமானவர்களும் அல்ல. அவர்களை பற்றித்தான் இன்றும் கூட ஹக்கை விளங்கிக் கொள்ள முடியாமல், அல்லது தெரிந்திருந்தும் அவர்களுடைய அகமியத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தும் இன்றும் அந்த கர்பலா களத்திலே எதிரணியிலே நின்றவர்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லக்கூடிய இன்றைய அறிவிருந்தும் அந்த அறிவை தான் எதை சுமந்திருக்கின்றேன் என்று மதலகும் கமதலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, கழுதைகளுக்கு தெரியாது நான் எதை சுமந்திருக்கின்றேன் என்று. இப்படியானவர்கள் ஹக்கையும் பாத்திலையும் விளங்க முடியாமல் இருக்குகின்ற ஒரு பரிதாபகரமான காலத்திலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சகோதரர்களே, இந்த மாதங்களிலே, இந்த முஹர்ரம் சஃபர் மாதங்களிலே கிட்டத்தட்ட நாங்கள் 1400 ஆண்டுகள் சென்றும் எத்தனை அறிஞர்கள் மும்பர்களிலே இமாம் ஹுசைனை பற்றியும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சங்கடமான நிலைமைகளை பற்றியும் பேசியிருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை நூல்கள், எத்தனை மஜ்லிஸுகள், எவ்வளவு முயற்சிகள், அதே நேரத்திலே அவைகளை எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து துடைத்தறியப்பட வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள், அழிவுகள், இவைகளுக்கு மத்தியிலே இன்று எங்களுடைய கரங்களிலே இந்த பெருமானங்கள், இந்த ஹுசைனிய கலாச்சாரம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் கடந்த ஆஷூரா தினத்திலே மிகவும் சிறப்பாக இந்த மஸ்ஜிதிலே, இந்த பள்ளியிலே கடந்த காலங்களை விடவும் நிறைந்த இளைஞர்களையும் உலமாக்களையும் கொண்ட ஒரு மஜ்லிஸாக அமைந்திருந்ததை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களோடு கருணையோடு இருக்கிறான். அவனுடைய கருணை கண்கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே தான் நாங்கள் ஏழ்மையாக இருந்தாலும், பண வசதியோடு இருந்தாலும், நெருக்கடியாக இருந்தாலும், சௌகரியமாக வாழ்ந்தாலும் இந்த விழுமியங்களை பாதுகாப்பதிலே நாங்கள் பிந்திக்க கூடாது. இதே போன்றுதான் எமக்கு எதிராக அவ்வப்போது வருகின்ற விடயங்கள், சவால்கள், அவைகளை கண்டு சமயோசிதமாக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு நாங்கள் செயற்படாத போது நிச்சயமாக நூதனங்களும் சவால்களும் புது புது பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் தன்னுடைய அறிவை அவன் வெளிக்காட்ட வேண்டும். தன்னுடைய கலாச்சார விழுமியங்களுக்கு எதிராக வருகின்ற பொழுது அவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு எதிராக உண்மையான விடயத்தை எடுத்துச் சொல்வதிலே ஒரு காலமும் நாங்கள் சிந்திக்க கூடாது. எனவேதான் இமாம் சஜ்ஜாத் ஜெய்னுல் ஆப்தீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கர்பலா களத்துக்கு பிறகு எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் காரணமாக இன்று நாங்கள் பார்க்கலாம், ஒரு
நிகழ்வை கூட நாங்கள் பார்க்கின்றோம். புனித ஹஜ்ஜிலே அரபு மொழி பேசக்கூடிய சமூகத்துக்கு மத்தியிலே எல்லா மதுஹபுகளையும் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அது சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்த சமூகம் அங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு மஜ்லிஸிலே அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஷியாக்களையும் அழைத்திருந்தார்கள். அப்பொழுது கர்பலா களத்திலே நடந்த நிகழ்வையோ அல்லது வேறு விடயங்களையோ அவர்கள் சொல்லாமல் அங்கே 2 கண்களும் தெரியாத ஒருவரை அழைத்து சென்று இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த அந்த துஆவை அவர்கள் அங்கே அந்த மஜ்லிஸிலே ஓதி காண்பித்த பொழுது அதனுடைய சொல் நயமும் அதனுடைய இலக்கிய விடயங்களும் அது பொதிந்திருக்கின்ற அது கொண்டிருக்கின்ற அறிவினுடைய தாற்பயத்தையும் கண்டு அவர்கள் வியந்து போனார்கள். மத்திய கிழக்கிலே வாழ்ந்தாலும் இப்படியான அழகான துஆக்களை பிரார்த்தனைகளை அந்த சமூகம் கேட்க முடியாத அளவுக்குத்தான் இன்றைய அந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சிகளையும் அவர்களுடைய நிலவரங்களையும் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விடயத்தை நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறான நல்ல விடயங்களை பெருமானங்களை நாங்களும் கேட்டு அதன்படி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب إله العالمين أبي القاسم مصطفى محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك. اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على صديقة طاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. حججك على عبادك وملائك في بلادك صلاة كثيرة دائما. أوصيكم ونفسي بتقوى الله. இரண்டாவது ஹுத்பாவிலும் தக்வாவை கொண்டு எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தை செய்தவனாக. அன்புள்ள சகோதரர்களே, இன்று இந்த அஹ்லுல் பைத் சமூகம் நிச்சயமாக உலகத்திலே ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மதுலூமான ஒரு சமூகம் என்பதை நாங்கள் எல்லோரும் விளங்கியிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சமூகத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் விளங்கியிருக்கின்ற அவருடைய விளக்கத்துக்கும் அந்த விளக்கத்துக்கு எதிராக உலகத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற அநியாயங்கள், எழுத்துக்கள், அதே போல சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் காணுகின்ற இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் இவைகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சக்திகளை நாங்கள் நிச்சயமாக விளங்கிக் கொண்டே ஆக வேண்டும். அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற இந்த பாரம்பரிய சமூகத்துக்கு எதிராக
அவர்கள் காஃபிர் என்றும், வெட்டி குத்தி ரத்தம் ஓட்டுபவர்கள் என்றும், முத்துவா செய்பவர்கள் என்றும், சுன்னிகளை கொலை செய்பவர்கள் என்றும், தெரியாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மதா அல்லது அலியா என்று தெரியாமல் வஹியை கூட கொடுத்து விட்டார் என்று எல்லாம் இட்டு கட்டிருக்கின்ற கட்டுக்கதைகளும் அதே போன்று மோசமான கருத்துகளும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆனால் அநேகமானவர்களுக்கு நிச்சயமாக இந்த விடயங்கள் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த கர்பலா நிகழ்விலே பார்க்கின்றோம், இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யசீதிய சமூகத்துக்கும் அதாவது ஷாம் தேசத்திலே இடம்பெற்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் சஜ்ஜாத் நாயகம் அலி இப்னுல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் யார் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். நான் யார், என்னுடைய பின்னணி என்ன, என்னுடைய பரம்பரை என்ன, என்னுடைய குடும்பம் என்ன, அன இப்னு மன் அன இப்னு மன் அன இப்னு மன் என்று ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த சமூகம் கவலைப்படுகிறது, அந்த சமூகம் கண்ணீர் சிந்துகிறது. இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா நீங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூகம் மாறியதை நாங்கள் பார்க்கலாம். மஸ்ஜித் ஜாமியா சிரியான் திமஷ்கிலே இருக்கக்கூடிய பள்ளியிலே அதான் சொன்ன பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த பள்ளி வாயிலிலே இருந்த முஅத்தினை நோக்கி இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழும்பி விடுகிறார்கள். முஅத்தினை சற்று நிப்பாட்டுங்கள் அதானே என்று சொல்லி, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த முஹம்மது யார் என்று சொன்ன பொழுது அவர் எங்களுடைய பாட்டனாரா அல்லது யசீதுடைய பாட்டனாரா என்ற கருத்துப்பட சொன்ன பொழுது அந்த சமூகமே அதாவது அங்கிருந்த ஜமாத்தார்களே யசீதுக்கு எதிராக மாறியதாகவும் இவர்களை சரியான முறையில் விளங்கி கொண்டவர்களாகவும் இருந்தது மாத்திரமல்ல, கூஃபா வாசிகள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்களை அதாவது இமாம் ஹுசைன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் எமக்கு கடிதம் எழுதினீர்கள், எங்களை வர அழைத்தீர்கள், நாங்கள் வந்தோம் என்றெல்லாம் சொன்ன பொழுது நிச்சயமாக நாங்கள் உங்களை அழைத்தோம், நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொன்னோம் என்றெல்லாம் சொன்ன பொழுது நீங்கள் சொல்லுவது பொய், நீங்கள் செய்வது துரோகம், நீங்கள் செய்வது என்றெல்லாம் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொன்றாக என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சமூகத்துடைய உள்ளத்தை நோக்கி அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு நிச்சயமாக இன்றும் கூட நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டு அல்லது எங்களுடைய தாவா பணியிலே எங்களுடைய சமூகத்தை நோக்கி தெளிவுபடுத்தாதன் காரணமாகத்தான் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆலிம் கூட ஜக்காத்து நிதியத்தினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவு ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் கூட இந்த ஷியா சமூகத்தை தோற்றுவித்தவர் யமன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு யூதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அவருக்கு விடயம் தெரியாது, தெளிவுபடுத்தவில்லை. லவ் சமிஉ மஹாசின கலாமின லத்தபஉ, எங்களுடைய பேச்சை தெளிவாக அவர்கள் அறிவார்கள் என்றால் நிச்சயமாக பின்பற்றுவார்கள். ஒரு காலத்திலே இந்த எங்களுக்கு எதிராக செயற்பட்ட இந்த சமூகம் இதே பாதையிலே ஒரு மகாநாட்டை நடாத்தி இவர்கள் நாங்கள் அதாவது சொல்லுகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை 12 இமாம்களும் இவர்களுடைய இமாம்கள் இல்லை என்று கூட ஒரு காலத்திலே எடுத்து சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகின்றோமே அலி இப்னுல் ஹுசைன், இமாம் பாக்கர், இமாம் சாதிக், இமாம் மூசா காலிம் இவர்கள் எல்லாம் இவர்களுடைய இமாம் இல்லை என்று கூட அச்ச பொய்களை எல்லாம் சொல்லி இந்த சமூகத்தை ஏமாற்றி இருந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் சகோதரர்களே, நாங்கள் இவைகளில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது எங்களுடைய மஸ்ஜிதோ அல்லது ஹுசைனியாவோ மதரசாவோ அல்லது எந்த யாராக இருந்தாலும் ஒரு வருடத்திலே நல்ல விடயங்கள் வருகின்ற பொழுது அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். நிச்சயமாக பாராட்டு என்பது சகோதரர்களே அது உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய தாற்பயம், அதனுடைய உயர்வு சாமானியமானதல்ல, மிகவும் உன்னதமானது. அண்மையிலே கூட எங்களுடைய சகோதரர்கள் சிலர்கள் சேர்ந்து இந்த தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை அவர் விளங்கப்படுத்துகின்ற சமூக வலைய தளங்களிலே வருகின்ற பொழுது
நாங்கள் அவைகளை ஷேர் பண்ணுவதற்கு கூட அவர்களுக்கு பாரக்கல்லா ஃபீக் என்று சொல்லுவதற்கு கூட சிலர்களுடைய மனம் வராமலுக்கு இருக்கிறது என்றால் இது ஏன் இந்த நிலை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பாராட்ட நாங்கள் இன்னும் பழகிக் கொள்ளவில்லை. எனவே நாங்கள் யாராக இருந்தால் நல்ல விடயங்கள் வருகின்ற பொழுது பாராட்ட நாங்கள் பழக வேண்டும். எங்களுடைய பிள்ளை அல்லாமல் வேறு ஒருவர் ஒரு அவையிலே எழுந்து நின்று ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கே பாராட்டப்படுகிறான், உற்சாகமூட்டப்படுகிறான். அதே பிள்ளை எங்களுடைய வீட்டிலே அல்லது எங்களுடைய சமூகத்திலே அந்த பணியை செய்கின்ற பொழுது நாங்கள் எதுவுமே செய்யாமல் அமைதியாக மௌனம் காத்து விடுகின்றோம். எனவேதான் பாராட்டு என்பது ஒரு மனிதனுக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு தூண்டுதலான அந்த உணர்வை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றது, தன்னம்பிக்கையை அவனுக்கு ஊட்டுகின்றது. ஆகவேதான் இந்த அறத்தை, இந்த ஒழுக்கத்தை நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சகோதரர்களே, நாங்களும் பழகி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்று இந்த அஹ்லுல் பைத் பாரம்பரியத்தை பின்பற்றி நடக்குகின்ற சமூகமாகிய நாங்கள் எதிர்காலம் இருக்கிறது சகோதரர்களே. எங்களுடைய விலாயத்துடைய நாடு என்று சொல்லுகின்றோமே, விலாயத்தை பாதுகாக்குகின்ற அரண் என்று சொல்லுகின்றோமே, பாரிய பிரச்சனையை எதிர்நோக்க இருக்கிறது. யாருமே கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரும் பெரும் பிரச்சனைகளை எதிர்நோக்க இருக்கிறது. ஆகவேதான் நாங்களும் கூடுதலாக செயற்படாத பொழுது நிச்சயமாக இந்த அரங்கிலே இருந்து அந்த ஒளியை நாங்கள் பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாத்துடைய எதிரிகள் ஐரோப்பிய சமூகம், அதாவது எந்த அளவுக்கு என்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலே அமெரிக்காவுடைய நலன் காக்கும் இடங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, இராணுவ தளங்கள் எல்லாம், இன்று இஸ்ரேல் என்பதும் பெரிய ஒரு நலன் காக்கும் இராணுவ தளம்தான். ஆனால் அந்த தளத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், பலஸ்தீனிய மக்கள் இருக்கிறது. அதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஆகவேதான் எதிர்காலத்திலே லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே பாரிய ஒரு யுத்தத்தை மூட்டுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது இடம்பெறும் போன்று இருக்கிறது. அதே போன்று ஈராக்கிலும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பாரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஏற்படும் போதுதான் இருக்கிறது. அரசியல் ஞானம் இல்லாத மர்ஜர்களால், ஆன்மீக தலைவர்களால் இந்த உலகத்திலே எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதை எங்களுடைய அயத்துல்லாஹுல் உதுமாவாக இருக்கக்கூடிய எங்களுடைய மர்ஜா இமாம் சயீத் அலி ஹாமினி அவர்களுடைய அண்மை கால நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் சகோதரர்களே, இன்று இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 313 பேர் உலகத்திலே வருவார்கள் என்றால் ஒரு மனிதனைத்தான் இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆதரவாளராக இவர் மாத்திரம்தானா இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கின்றோம். எவ்வாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த அந்த சமூகம் சொன்னதோ, வத்ஹப் அன்த வரப்புகா ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் சென்று போர் புரியுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்து கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே. நீங்கள் வெற்றி பெறுங்கள், அந்த வெற்றி கொண்டாட்டங்களிலே நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்கின்றோம், அந்த வெற்றி வகையிலே நாங்களும் எங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே ஒழிய நிச்சயமாக அவர்கள் எல்லாம் அந்த களத்திலே அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் பார்க்கவில்லை. ஆகவேதான் எதிர்காலத்திலே பக்கத்து முஸ்லிம் நாடுகளிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி, பாகிஸ்தானிலே சில பிரச்சனைகள், ஈராக்கிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி, உள்ளக கலாச்சார அதாவது கலவரங்களை ஏற்படுத்தி, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் பாரிய சதிகளை செய்வதற்கு இந்த ஷைத்தானத்தான சக்திகள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நிலைமைகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது நிச்சயமாக உலகத்தை வாழ்கின்ற ஒவ்வொரு அஹ்லுல் பைத் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் அதற்காக வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும், அவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த அரசியல் சரியான அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளையும் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தீனுக்காக யாரெல்லாம் உயிர் கொடுத்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கரங்களையும் அவருடைய பாதங்களையும் விஸ்திரப்படுத்துவானாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆன்மீக தலைவர்
இமாம் சயீத் அலி ஹாமினி அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கிறது. மென்மேலும் உயர்த்தி அவர்களை நாலாபுரங்களில் இருந்து வரக்கூடிய ஆபத்திலே இருந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசையும் ஆன்மீக தலைவர் அவர்களையும் பாதுகாப்பாயாக, அந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. மென்மேலும் இஸ்லாத்தை படித்து தெளிவு கண்டு நாங்களும் கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் வழங்குவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.